நண்பர்களே, இந்த தமிழ் சித்தச்சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வந்ததுக்கு வந்து என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரைடர் வைட் கார்டுகள் சித்தச்சீட்டுகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் டெய்லி ஒரு கார்டை பற்றி விரிவாக விளக்கமாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கார்டு, முந்தா நேற்று பார்த்த கார்டு நம்ம முட்டாள் கார்டு பார்த்தோம். நேற்றுக்கு மேஜிஷியன்கிற மந்திரவாதி கார்டு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஹை பிரிஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் பெண் பிறவி கார்டு. இது முட்டாள் கார்டு 0 கார்டு. அதே மாதிரி மேஜிஷியன் கார்டு 1ஆம் நம்பர் கார்டு. இது 2ஆம் நம்பர் கார்டு. தமிழ்ல இதை உயர் பெண் பிறவின்னு சொல்றோம். ஸோ உயர் பெண் பிறவி சித்திரச்சீட்டு. சித்திரச்சீட்டுங்கிறது நாங்கள் தாரக்கார்டுக்கு யூஸ் பண்ற தமிழ் வேர்டு. மற்றவங்களா துருப்பு சீட்டுன்னு சொல்றாங்க, இல்லைன்னா தேவதை சீட்டுன்னு சொல்றாங்க. நான் சித்திரச்சீட்டுன்னு சொல்றேன். ஸோ இந்த உயர் பெண் பிறவி சித்திரச்சீட்டை பற்றி இப்ப பார்க்கலாம். உயர் பெண் பிறவி சித்திரச்சீட்டு வரப்பட்ட நபர் தன் உள்ளுணர்வினாலும் கனவுகள் மூலமும் நடக்கப் போவதை முன்கூட்டியே உணரும் தன்மை பெற்றிருப்பார். உள்ளே மன ஆற்றலையும் வெளியே அமைதியையும் இந்த சீட்டு குறிக்கிறது. எதுவும் தெரியாதவர்கள் போல தோற்றமளிப்பார். ஆனால் ஒரு நல்ல திறம்பட்ட முடிவை எடுக்கக்கூடியவராக விளங்குவர். வாழ்வின் போக்கில் நல்லது கெட்டது எது என அறிந்து நடப்பார். தாயின் மேல் அன்பு கொண்டவர். சிறந்த கற்பனை திறன் உள்ளவர். இவர் இரக்க குணம் அதிகம் உள்ளவர். அதனால் ஆண்களாயின் பெண்களிடமும் பெண்களாயின் ஆண்களிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இவரோட இரக்க குணமே இவரோட முட்டாளாக்கு. ஆன்மீகம், யோகம், தியானம், தமிழ்மொழி இவங்களுக்கு எதிராக எளிதாக வரும். ஒரு பெண், இவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பெண் இவங்களுக்கு சப்போர்ட்டா உறுதியா நிக்கிறாங்க. ஆணுக்கு இந்த சித்தச்சீட்டு வந்ததுன்னா வயசுல மூத்த பெண்களோட ஆலோசனை கேட்டு இவங்க எந்த பிரச்சனைக்கு வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வயசுல மூத்த பெண்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு நடந்தா வெற்றி நிச்சயம். எதையும் புரிந்து கொள்ளும் தன்மையுடையவர். உள்ளுணர்வின் குரல் கேட்டு நடப்பவர். யாரையும் தன் பேச்சாலேயே கட்டுப்படுத்தி விடுவாங்க. ஏன்னா இவங்க பேச்சுல எப்போதும் ஒரு புதுமையும் கவர்ச்சியும் இருக்கும். ஒரு செயலை செய்யும் போதே அடுத்த விஷயத்துல மனம் போயிடுது. அதனால வெற்றி கொஞ்சம் லேட் ஆகும். இப்போதுள்ள பிரச்சனைக்கு காரணம் மனம் போன போக்கில் செயல்பட்டதான் காரணங்கிறத இவங்க உணர்ந்துக்கணும். வெளித்தேடுதலை விட அகத்தேடுதலை தான் இவங்க தேடணும். இவங்களுடைய உள்ளுணர்வு சக்தியை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா எல்லா வித சந்தேகத்துக்கும் விட கிடைக்கும். இவர்கள் சந்தேக குணம் உள்ளவங்க. எதையும் பிற நம்பி ஒப்படைக்க மனசு வராது. எப்போதும் ஒரு விதமான பய உணர்வுலேயே எப்போதும் இருப்பாங்க. எப்போதும் இவங்க தனிமையே அதிக விரும்புவாங்க. ஆனா எப்போதும் நண்பர்களோட ஒரு ஆளுகளோடு இருக்கிறது இவங்களுக்கு நல்லது. கற்பனை திறன் ஜாஸ்தி உண்டு. படைப்புத்திறன் சம்பந்தமானவங்க, கவிஞர்கள் எழுத்தாளருக்கு இந்த சித்திரச்சீட்டு ரொம்ப நல்ல சித்திரச்சீட்டு. இந்த சித்திரச்சீட்டு வர்றதும் யாருக்கு வருதோ அவங்க உள்ளுணர்வு குரலை கேட்க தியானம் செய்வது பலன் கொடுக்கும். இவங்க உள்ளுணர்வு குரல் கேட்டு அதன்படி மட்டுமே நடந்தா, மற்றவங்க பேச்சை கேட்காம அவங்களோட உள்ளுணர்வு குரலை கேட்டு அதன்படி மட்டுமே நடந்தா மேன்மை நிச்சயம். இந்த காடுக்குரிய குறிப்பு சொற்கள் உள்ளுணர்வு, உயர் அதிகாரம், கற்பனை வளம், மர்மங்கள், குலதெய்வம். இந்த காடு யாருக்கு வருது அவங்களுடைய குலதெய்வம். குலதெய்வத்தை பத்தி கேள்வி வந்தா இவங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமா இருக்கு. என்னுடைய பேர் ஆனந்த ராகுல். நன்றி.